அன்பான உறவு செல்லங்களுக்கு, தங்கங்களுக்கு வணக்கங்க. அப்புறம் மகாநதி நல்லபடியா இனிதே முடிச்சு வச்சு புட்டாங்க. சோழியை முடிச்சு புட்டாங்க. பக்குன்னு முடிச்சுட்டாங்க. வயிறு முட்டை சோத்தை கொடுத்து அப்படின்னு விக்கிக்கிட்டு போங்கடாங்கிற மாதிரி நல்லா ருசிச்சு சாப்பிட முடியாம நல்ல முடிவு தான், சுகமான சுபம் தான். ஆனாலும் சரி விடுங்க, அதை பத்தி என்ன பேசி என்ன பண்றது. அவங்களுக்கு முடிவு வர்றத கூட பாப்பா கையில கொடுத்து, நீங்க அவங்க அம்மா உங்களை மாதிரியே இருக்காங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு மயக்கம் வந்து, இப்படி மயக்கம் போட்டோன்னே நினைவு வரும்னு தெரிஞ்சிருந்தா எப்பவும் மயக்கம் போட வச்சிருக்கலாமே அப்படிங்கிற அளவுக்கு படக்குன்னு நினைவு வர வச்சுக்கிட்டாங்க. அதுதான் சரி விடுங்க. இப்ப நம்ம அன்பான உறவுகளுக்காண்டி மகாநதி 2 ஆரம்பிச்சிருக்கேங்க. ஆரம்பிச்சு போகலாமா கதைக்குள்ள? அதாவது ஆக்சிடென்ட் நடந்துச்சு பாத்தீங்களா நம்ம செல்லக்குட்டிக்கு 2 பேருக்கும். அப்போ குழந்தை இருக்கு, காவேரி கூட்டிட்டு போயிட்டாங்க. குழந்தைய பறிச்சுக்கிட்டு விட்டுட்டாங்க பாட்டி. ஏய் அதுவே பாருங்களேன், 5 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு போட்டப்பே நமக்கு ஒரு மாதிரியாத்தான் ஆணுச்சு. பாட்டி போயிட்டு ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஏன்னா நல்ல நினைவு வந்ததுக்கு அப்புறம் பாட்டியை பிடிச்சி வாங்கணும் அப்படிங்கிற நினைப்பெல்லாம் இருந்துச்சு. பாட்டியை முடிச்சுட்டாங்க, அங்கிட்டு காவேரி பாட்டியை முடிச்சாங்க. அதே மாதிரிதான் இப்பவும் படக்குன்னு ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. இந்த வெப் சீரியல் எடுக்கிறாங்க, அழகையில எடுக்கிறாங்க. இவங்க கதைக்கு இவங்களா பண்ணிவிட்டு இவங்க போதைக்கு நம்ம ஊருகாயங்கிற மாதிரி பசக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டாங்க. நல்ல வேலை இன்னைக்கு லைவ் வந்தாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். யாரெல்லாம் லைவ் பாத்தீங்க? காவேரி பாத்தீங்களா? நமக்காக அதே காஸ்டியூம்ல கங்காவும் அதே காஸ்டியூம். உங்களுக்காக நாங்க வந்திருக்கோம். ஆனா யமுனாப்புல அப்படி வரல. அவங்க லாஸ்ட்ல தானே வந்தாங்க. ஆனாலும் அந்த வீடு விக்கிறதுல நம்ம தாக்கா வாங்கணும் அப்படிலாம் சொன்னாங்க பாத்தீங்களா? அது வரைக்கும் நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. நல்லா இழுத்து அடிச்சிருக்கலாம். வீடை இவங்க வாங்கி அதை ஒண்ணும் இல்லாம கடன்ல மூழ்கி அதை காவேரிக்கு விஜய் வாங்கி கொடுத்து அதெல்லாம் பண்ணிருக்கலாம், கதை போயிருக்கும். அதை விட ஒண்ணு மிஸ் பண்ணிட்டாங்க. என்ன தெரியுமா? 1.5 கோடி ரூபாயில ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார் இல்லையா, அந்த வீடு காவேரிக்காக பிரசன்ட் பண்ணாங்கல்ல, அதுல நம்ம கற்பனை எல்லாம் பண்ணோம். அங்க போய் நல்லா ரொமான்டிக் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் பண்ணாங்கன்னு. ஆனா அந்த வீட்டுக்கு காலடி கூட வைக்கலங்க, காமிக்கவும் இல்ல. கதைங்கள நிறைய ஓட்ட சட்டத்துலதான் இருக்குன்னு பார்த்தா இதுலயும் வச்சு விட்டுறாங்க. அப்படியே கப்புச்சுப்புன்னு அதை முடிச்சிடறாங்க. சரி கதைக்கு வருவோம். அப்ப அந்த குழந்தைய வாங்கிட்டு பாட்டி தானே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருச்சு. பாட்டி ஆட்டி ஊத்த ஆட்டத்துக்கு நம்ம தாத்தால இருந்து எல்லாம் ஆடிட்டாங்க. அந்த கண்டிஷன்ல இப்ப விஜய ஆஸ்பத்திரில இருந்து வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்களே, அதுல இருந்து கதையை தொடர்றேங்க நானு. வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப என்ன பண்றாரு, பாட்டி எனக்கு என்ன நல்லா ஆயிடுச்சு, எனக்கு கை காலம் கொஞ்சம் வலி இருக்கு. ஆமா காவேரி எங்க? காவேரி எங்க அப்படிங்கல 50 பேரும் முகத்தை தொங்க போட்டுட்டு இருக்காங்களா. அந்த மாதிரிப்பா உனக்கு சொன்னா நீ தப்பா எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நான் ஏன் தப்பா எடுத்துக்க போறேன்? எங்க பாட்டி என் காவேரி எங்க? என் உயிர் எங்க? அவ ஆபரேஷனுக்கு போறப்ப என்ன கைவிட்டுறாதீங்க விஜய்னு சொன்னாலே, எங்க தாத்தா அப்படின்னு கெஞ்ச அப்படியே எந்திரிக்கிறாரு. வேகமா போறாரு. காலு நடக்க முடியல. ஆனாலும் கெந்திக்கிட்டு அப்படியே தாத்தா ரூமுக்கு போறாங்க. இங்கிட்டு போறாங்க. எங்க தாத்தா காவேரி எங்க தாத்தா என் உயிர் எங்க? என் பொண்டாட்டி எங்க? அவளுக்கு ஆபரேஷன் பண்ணியாச்சா? அவளுக்கு நல்லா இருக்கா? ஐயோ அவ என்னாச்சு? எனக்கு காமிக்கவே இல்லையே. நேத்தே எனக்கு கொஞ்சம் நல்லா ஆயிட்டேன், ஆனா காவேரி நீங்க காமிக்கல அப்படின்ட்டு. சரி மாடியில இருக்கா தாத்தா அப்படின்ட்டு மாடிக்கு ஏற போறாங்க. விஜய் அப்படிங்கிறாங்க. என்ன தாத்தா? அப்படியே திரும்புறாரு. இங்க பாருப்பா, நான் சொல்றத கேளுப்பா. என்ன தாத்தா? ஏன் காவேரி எங்க? என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏன் சோகமா இருக்கீங்க? ஆமா அத்தை எங்க? கங்கா யமுனா எல்லாரும் இருப்பாங்களே, எங்க? யாருமே இல்ல. எல்லாரும் ஆஸ்பத்திரியில இருக்காங்களா? ஓ காவேரி இன்னும் டிஸ்சார்ஜ் ஆகலையா அப்படின்னு சொல்ல எல்லாருமே பாக்குறாங்க. விஜய் இல்ல. இது யார் சொல்ற தெரியுமா? பாட்டி கிழவிதான். இல்ல கொப்பால் இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு, நீ திடமா படுத்திக்கோ மனச. என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமாப்பா, உன் பொண்டாட்டி உன்னை விட்டு போயிட்டாப்பா. எங்க போயிட்டா? கொடைக்கானலுக்கா? இல்லப்பா இல்ல. அப்புறம் எங்க போயிட்டா? மாமி வீட்டுக்கு போயிட்டாளா? இல்ல. அப்புறம் எங்க? கடவுள்கிட்ட போயிட்டாப்பா அப்படின்னு சொன்ன கையோட அந்த மாடியில ஒரு காலை வச்சு ஆக்கல கைய புடிச்சிட்டு இருக்காரு. தடுமாறுறாரு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்படின்னு நெஞ்ச பிடிக்கிறாரு. பாட்டி என்ன பாட்டி சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, உன் காவேரி அந்த இதுல ஆபத்துல ஆக்சிடென்ட்ல அந்த ஆபரேஷன் பண்ணதுல அவ உயிர் போயிருச்சுப்பா. பாட்டின்னு நெஞ்ச புடிச்சிட்டு அப்படியே சரிறாரு. தாத்தால இருந்து எல்லாரும் போய் பிடிக்கிறாங்க. அன்பு, அவங்க சித்தி எல்லாருமே விஜய் ஒண்ணு இல்லப்பா அப்படிங்கிறாங்க. பாட்டி அவ என்னை விட்டு போயிட்டாளா? எப்படி பாட்டி? அவ எப்படி என்னை விட்டு போவா? அவ போமாட்டா. இந்த விஜய விட்டு காவேரி ஒரு நாளும் போக மாட்டா. ஏன்னா அவளும் நானும் நகமும் சதையுமா இருக்கிறோம். என் உயிரும் உடலுமா இருக்கிறா. என் உடல்ல உயிர்
உயிர் எப்படி என்ன விட்டு போகும்? சொல்லுங்க பாட்டி சொல்லுங்க. இங்க பாருப்பா, நம்புப்பா. போயிட்டாளே, நம்பித்தானே ஆகணும். போயிருச்சே, என்ன பண்றது? இல்ல பாட்டி இல்ல. இந்த மனுஷன் இவ்வளவு துடிக்கிறானே, அப்ப கூட இவங்களுக்கு தாய்மை உள்ளம் சுரக்கல. இவங்க என்னங்க கிழவி? இல்ல இருக்கான்னு சொல்ல வேணாம். அப்படியே கல்லூலி மங்க மாதிரி அமுக்கிக்கிட்டு இருந்துறாளுக. ஆமாப்பா, இதுதான் உண்மை. நீ நம்பித்தான் ஆகணும். அப்படியே உட்கார்ந்துட்டு பட்டார்னு எந்திரிக்கிறாரு. விஜய், என்னப்பா என்ன ஆச்சியா? பாட்டி, இனிமே நான் ஒரு நிமிஷம் இந்த உலகத்துல நான் வாழ மாட்டேன் பாட்டி. டேய், என்னடா சொல்ற? ஆமா, தாத்தாவும் விஜய், என்னப்பா சித்தியும் சித்தப்பாவும், விஜய் காவேரி தான் உனக்கு உலகமா அப்படின்னு அன்பு சொன்னோன்னு சித்தப்பா அப்படின்னு சட்டையை பிடிச்சு தூக்கிடுறாரு. யார பார்த்து உலகமான்னு கேக்குறீங்க? அந்த உலகத்தையும் தாண்டி ஒரு சக்தி இருக்குன்னா அது கடவுள் சக்தின்னு சொல்லுவாங்க. அந்த கடவுள் சக்தியும் தாண்டி எனக்கு இருக்கிற ஒரு சக்தி என் பொண்டாட்டி காவேரி தான். அப்படிப்பட்ட என் பொண்டாட்டிய பார்த்து, என் காவேரிய பார்த்து பெரிய இவ்வளான்னு கேக்குறீங்க? முடியாது தாத்தா. அவளும் நானும் இந்நேரம் இது வரைக்கும் நான் 5 நிமிஷம் நின்னுட்டேன். அவ இந்த உலகத்துல இல்லைன்னு தெரிஞ்சும் இந்த விஜய் 5 நிமிஷம் நின்னுட்டான். ஆனா என் காவேரி இருந்தா, விஜய் இந்த மாதிரி இந்த உலகத்தை விட்டு போயிட்டான்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா, சொன்ன அந்த கணமே தான் உயிரை விட்டுருப்பா. நான் தப்பு பண்ணிட்டேன், 5 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா மாடிக்கு ஏறுறாரு. விஜய் எங்கப்பா போற? விடுங்க தாத்தா விடுங்க அப்படின்னு கடன்னு வேகமா ஏற எல்லாரும் பின்னாடி ஓடுறாங்க. பாட்டி என்ன பண்ணுது, டக்குன்னு ரூமுக்கு போகுது. அதுக்குள்ள கல்யாணி வா, பேரன் ஓடுறான், நீங்க போய் பிடிங்க, அவனை பிடிக்கிற சக்தி அங்க இல்ல, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு உள்ளர போறாங்க. இங்க ரூம்குள்ள போயிடுறாங்க. இங்க விஜய் போறாரு, வேக வேகமா போயிட்டு மாடி மேல ஏறி நிக்கிறாரு. அங்க மாடியில நம்ம காவேரி விஜயும் குமரனும் கங்காவும் ரொமான்ஸ் பண்ணாங்க இல்லையா, கைத்துக்கட்டுல படுத்துக்கிட்டு நிலாக்கா இது அப்படின்ட்டு அந்த இடத்துல போய் நிக்கிறாரு. அதுக்கு மேலே ஏறிடுறாங்க. நான் இந்த உலகத்துல இருக்கல, நான் போறேன், இந்த உலகத்தை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லி தாவ போறாங்க. அப்படியே குழந்தை சத்தங்க. கல்யாணி பாட்டி ஓடி போய் பிள்ளைய தூக்கிட்டு வந்துருதுங்க. வான்னு கத்துது. குழந்தை அப்படி காலை தூக்கி இப்படி குதிக்க போறாங்க. திரும்பி பாக்குறாரு பாப்பா. தாத்தா பாட்டி இது அப்படிங்கல, இது உன் உயிர்டா, உன் ஜீவன்டா, உன் புள்ளடா, உன் காவேரி உனக்கா விட்டுட்டு போன மிச்சம்டா தாத்தா அப்படின்னு அந்த காலை அங்கிட்டு அப்படி தடுமாறி விழுக போனவர் பத்தக்குன்னு ஜம்ப் பண்ணி அப்படி இங்கிட்டு குதிச்சிடுறாருங்க. குதிச்ச அப்படி ஜம்ப் பண்ணி அப்படியே வேகமா வந்து குழந்தைய வாங்குறாங்க. தாத்தா இது ஏன் காவேரியா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா ஆமா. காவேரி பாக்குறாங்க, அதாவது பாட்டிய பாக்குறாரு தாத்தா. தேவையா? சொல்லிருவோமா உண்மைய? சொல்லுமா கல்யாணி. சும்மா இருங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இவன் அழுவான், அப்புறம் அடங்கிடுவான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனா இந்த பிள்ளைக்கா ஒரு கல்யாணம் பண்ணுவான், நொட்டுவான். நீ காத்துக்கிட்டு இரு. பாத்தில நீ போய் சேர்ந்துட்ட. ஆனாலும் எங்க தலைவர் கெத்தா மாசா இருந்தாருல. சரி வாங்க, அந்த கதையை விட்டுருங்க. இப்ப என்ன பண்றாரு, குழந்தைய வாங்கிடுறாரு. டே என் தங்கம், என் வைரம், என் பட்டு, என் பொக்கிசம், என் காவேரி விட்டு போன என் குட்டி காவேரியா, மினி காவேரியா, என் ஜீவனோட குட்டி ஜீவனா, என் ஜீவனை எனக்கு விட்டுட்டு போயிட்டாளா? காவேரி ஏண்டா டே அப்படியே அழுகுது? அழுகாதடா, அப்பா நான் இருக்கேன்டா. அம்மா போயிடுச்சுன்னு அழுகுறியா? அழுகாத, நான் இந்த உலகத்தை விட்டு போலான்றதுன்னு. டே காவேரின்னு வானத்தை பாக்குறாரு குழந்தைய வச்சுக்கிட்டு. காவேரி என்னடா, நீ போன இடத்துக்கே நான் வரலான்னு பார்த்தா இப்ப புள்ளைய விட்டுட்டு போயிட்டியா? பிள்ளைக்கா நான் உயிரோட வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகுறாரு. ஓன்னு அழுகுறாங்க. அப்படி குழந்தையோட டக்குன்னு அந்த சுவர் இருக்குல்லையா, அதுல சாஞ்சுக்கிட்டு உட்காந்துறாரு. அப்படியே குட்டிமா, டே அம்மா போயிடுச்சாடா, நீ கவலைப்படாதடா, உனக்கா நான் இருக்கேன், உனக்கா நான் இருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. கல்யாணியும் வாங்க அங்கிட்டு அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாங்களா. இங்க சித்தி சித்தப்பா என்ன ஆச்சு, பாவமா இருக்குடி, சொல்லிருண்டி அப்படிங்கிறாங்க. உடனே சித்தப்பா இருந்துட்டு, மாமா அதெல்லாம் சொல்லக்கூடாது, நீங்க சும்மா இருங்க அப்படிங்கிறாரு. அதே மாதிரிதான் சித்தியும், ஆமா இனிமே நல்லா இருக்கணும், அந்த பசுபதி இனிமே விட்டுட்டு போயிருவான், தொலைஞ்சதுன்னு விட்டுட்டு போயிருவான், பேசாம இருங்க அப்படிங்கிறாங்க. ஆனா விஜய் என்ன பண்றாரு, ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கிறாருங்க. அவரால் ஒண்ணும் பண்ண முடியல. அப்படியே தூக்கிட்டு வராரு. ரொம்ப நேரம் உட்காந்துருந்து அழுது கொஞ்சி அப்படி முத்தம் கொடுத்துட்டு, குழந்தைக்கு பசின்னு எடுக்கையில என்ன பண்ண முடியும், தாய் இல்ல, இருந்தாலும் எப்படியோ வளர்த்துதானே ஆகணும். குட்டிப்பால் எடுக்கிறாங்க. நானே குடிப்பேன்னு சொல்லி ஊட்டுறாரு. ஊட்டிட்டு அதுக்கப்புறம், தாத்தா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் தாத்தா அப்படிங்கிறாங்க. என்னப்பா என்ன அப்படின்னு கேட்க, என் காவேரி நினைப்பா வருது தாத்தா. ரூம்குள்ள போறாங்க. காவேரி நினைப்பு, டாய் பாஸ், டாய் செல்லக்குட்டி, ஏன் மாமா அப்படின்னு காவேரி விஜயை பார்த்து கூப்பிடுற மாதிரியே இருக்கு. எல்லா இடமும் திரும்புற திசையெல்லாம் காவேரியா தெரியுது. அதனாலதாங்க முடிவு எடுக்கிறாரு, நான் இந்த ஊரை விட்டு போறேன் தாத்தா. எங்கடா போற அப்படிங்கிறாங்க. எங்கயோ பஸ் ஸ்டாண்டுக்கு போறேன், போயிட்டு ஒரு பஸ்ல ஏறுறேன், ஏதோ ஒரு பஸ்ல ஏறி அது எந்த ஊருக்கு போய் நிக்குதோ அந்த ஊருக்கு போறேன். அங்க போய் என்னப்பா பண்ண போறேன்?
எங்கேயோ என்னமோ பண்றேன். ஏதோ ஒரு வேலை பார்க்குறேன். பார்த்து இந்த பணக்கார வாழ்க்கை, என்னோட அடையாளம் எல்லாத்தையும் மறைச்சுட்டு என் புள்ளைக்கா நான் வாழ போறேன் தாத்தா. ஏன்பா அதெல்லாம் பண்ற? தெரியல தாத்தா. எனக்கு இங்க இருக்கறதுக்கு அப்படியே மண்டல் பைத்தியம் பிடிக்கிற மாரி இருக்கு. மண்டையெல்லாம் அப்படியே ஒரு மென்டல் ஆகுற மாரி இருக்கு எனக்கு. ஐயோ! இந்தா ஊஞ்சல பாருங்க அப்படின்னு பார்க்குறாரு. ஹாய்! அப்படின்னு காவேரி ஆட்டுது. அங்க பாருங்க தாத்தா, காவேரி ஊஞ்சல் ஆடுறா. எல்லாரும் பார்க்குறாங்க. யாருமே இல்ல. என்னப்பா காவேரி? என்னப்பா விஜய் காவேரிங்கிற அப்படின்னு சொல்ல, ஆமா தாத்தா, அதான் நடக்குது. நான் இங்க இருக்க முடியாது. நான் என் புள்ளைய வளர்க்கணும். புள்ளைய நீ வளர்த்துருவியா? என்ன? இது என்ன பெரிய இதா? என் உயிரு. என் உயிர நான் பார்த்துக்க தெரியாதா என்ன? நான் பார்த்துக்குவேன். எங்கேயோ போய் நான் வாழ்றேன் அப்படிங்கிறாங்க. "டேய் தம்பி போகாதடா" அப்படின்னு சித்தி வந்து சொல்றாங்க. "என்ன சித்தி? நான் வேணா வரவா?" யாரும் வரவேணாம். எனக்கு எப்பாவது உங்கள பேசணும், பார்க்கணும்னு தோணுச்சுன்னா, நான் உங்களோட தொடர்பு கொள்றேன். இப்ப என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புள்ளைய தூக்கிட்டு கிளம்புறாரு. இங்க நம்ம காவேரிய கூட்டிட்டு கொடைக்கானல் தான் போறாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன நிகழ்வுகள் வரப்போகுதுங்கிறத தொடர்ச்சியா நான் போடுறேன் ஃப்ரெண்ட். இப்ப நம்ம தலைவரு நேரா வராங்க. இவங்கள விட்டுட்டு மனசு கேட்காம பாட்டிலேருந்து எல்லாம் வராங்க. விஜய்ன்னு பின்னாடியே வர, "யாரும் வராதீங்கன்னு சொன்னேன்ல." "இல்லப்பா" அப்படிங்கிறாங்க. "போங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போறாரு. ஆட்டோ பிடிச்சு தாங்க போறாரு. சாவி எல்லாத்தையும் குடுத்துறாங்க. "சித்தப்பா, இந்த வீடு, சொத்து, சுகம் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க சித்தப்பா. எல்லாத்தையும் வச்சுக்கோங்க." "மவனே என்னடா சொல்ற?" "ஆமா சித்தப்பா, என் காவேரியே எனக்கு இல்ல, போயிட்டா." "இல்லப்பா, இந்த புள்ளைய வளர்த்து ஆளாக்கணும். என்ட்ட படிப்பு இருக்கு, என்ட்ட தொழில் இருக்கு. எங்கேயோ ஒரு வேலை பார்ப்பேன். என்னமோ ஒரு வேலைய பார்த்து உழைச்சு நேர்மையா என் பிள்ளைய நான் வளர்த்து ஆளாக்குவேன் தாத்தா. நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி போறாரு. இவங்களால இருக்க முடியல. இவங்களும் பின்னாடியே போறாங்க. போயிட்டு ஒரு பஸ்ல ஏறி உட்கார்றாருங்க சோகத்தோட. புள்ளையும் வச்சுக்கிறாரு. அவங்களால அந்த வீட்ல வாழ முடியாதுங்க. அப்படி வாழ்ந்திருக்காங்க. அப்படி தண்ணி படாத பாடு இல்ல. ஒரு இடத்துல தண்ணி பூந்த மாரி விளையாண்டுருக்கேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி விளையாண்டுட்டாங்க. அந்த இடத்துல இருக்க முடியுமா? அதுதான் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை. அந்த ஆத்தங்கரைய கேட்டா மீன் புடிச்ச கதை தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி தான். எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஜாலியா இருக்காங்க தான். நான் கதையில உள்ள கதாநாயகி நம்ம விஜய் காவேரிய பத்தி தான் பேசுறேன். விஜய் வந்து கார்ல ஏறி உட்கார்ந்து குழந்தைய வச்சாப்புல சாஞ்சு அந்த சீட்ல சாஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் கீழ நிக்கிறாங்க. இவர் எதார்த்தமா திரும்புறாரு. "தாத்தா என்ன?" ஒண்ணும் இல்லப்பா, பத்திரமா போயிட்டு வா" அப்படிங்கிறாங்க. "பரவால்ல தாத்தா" அப்படின்னு டாட்டா காமிக்கிறாங்க. இவங்க எல்லாம் அப்படியே சோகமா பார்க்க, வண்டி பாட்டுக்கு கிளம்பி போகுதுங்க. வண்டி எங்க போகுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கதை, இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நெஞ்ச தொட்டுருக்கா? நெஞ்ச தொட்டுச்சா? இல்ல சுமாரா? இல்ல சூப்பரா? இல்ல வாவா? இல்ல எக்ஸலென்ட்டா? இல்ல சூப்பரா? இல்ல சூப்பர் டீலக்ஸா? இல்ல இதையும் தாண்டி உங்க மனசுல என்ன தோணுது? அப்படிங்கிறத உங்க மேலான கருத்துக்கள பொன்னான கைகளால கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க. உங்களோட அன்பு கமெண்ட்ஸ், கருத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இத வந்து இப்ப கரெக்ட்டா நானு 11:44க்கு பேசி முடிக்கிறேங்க. இதுக்கப்புறம் நான் ஷெட்யூல் போட்டு படுப்பேன் காலைல 8 மணிக்கு. 8 மணிக்கு வரும் பார்த்துக்கங்க. அதே மாரி கன்டினியூஸா 8 மணிக்கு போடலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆதரவு குடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. 2 ஒண்ணு தானே. தேங்க் யூ. தேங்க் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.